எங்கிருந்து எடுக்கப்பட்டதோ அங்கிருந்து உனக்கு கொடுக்கப்படும் அப்படிதான் பார்க்குறேன். ஓகே. அதாவது சேலம் என்பது இங்கே நீங்கள் 2 வகையாக பார்க்கணும். ஒன்று அதிமுக எடப்பாடி அவருடைய அந்த ஒரு கோட்டையாக இருக்கிறது. இன்னொன்று செந்தில் பாலாஜியோடைய ஆதிக்கம் மிகுந்த ஒரு பகுதியில் அதுவும் ஒன்று. இப்போ கரூர் சேலம்லாம் பக்கத்தில் பொழுது நீங்கள் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், கரூரில் இவ்வளோ பெரிய டிசாஸ்டர் நடந்திருக்கு. இதை கடந்துட்டு விஜய் அப்படியே அரசியலேருந்து விலகி போகிறதா கிடையாது. உங்களை உள்ளே வந்து உங்கள் அரசியல் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான எல்லா முனைப்பும் எடுக்கிறாரு. விஜய் அவர்கள் சொன்ன வார்த்தையை நான் முன்னாடி சொன்னேன், எந்த எக்ஸ்ட்ரீம் வேணா போகலாம், திமுக தூக்குறோம் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அது இப்போ சேலத்திலேயே நம்ம சொன்னது போல, முன்பே சொன்னது போல சேலத்தில் வந்து அவர் கால் தடம் பதிப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறார். அப்போ எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. சேலத்தில் தளபதி விஜய் வரும்பொழுது எனக்கு தெரிந்து இதில் கூடுதலாக சேலத்திற்கு அவருக்கு தேவையான உதவிகளை ஏற்பாடுகளை தங்குதடையின்றி இன்றைக்கு தாவேகா செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் கூடுதலாக அதிமுகவும் எந்த இடையூறு இல்லாமல் அவரை வந்து ஃபுல் ஃபிளெஷ்டா இறங்கி விளையாடுறதுக்கு விடும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ நம்ம கேள்விப்படுறோம். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.